ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பல பேர் எல்ஐசிலிருந்து வாங்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், எல்ஐசியை மற்ற நிறுவனங்களை கூட கம்பேர் பண்ணாதீங்க. காரணம், எல்ஐசி பிராண்ட். அப்படி இருக்கும்போது நீங்க கட்டக்கூடிய பணத்துக்கும் 100% பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பிளஸ் நீங்க கட்டி வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உத்தரவாதம் தராங்க. மற்ற நிறுவனம்லாம் அப்படி கிடையாது. மற்ற நிறுவனம்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுல இருந்து ப்ராஃபிட்டை பார்த்தா உங்களுக்கு சொல்லக்கூடிய அமௌண்ட் கொடுக்கலாம். இல்ல ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய பணத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது, நீங்க வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உத்தரவாதம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு ஒரு நியூஸ் சிவகாசியில, இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு எடுக்கிற இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து பார்த்தா 21 ஜூலை 2026 இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு மார்னிங் சிவகாசி அப்படின்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஒரு நியூஸ் இது. மக்கள்கிட்ட நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் 8000 ரூபாய் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே லாஸ் ஆகி போயிருக்கு. இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மக்கள் ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பாதுகாப்பான இடத்துல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பா வரக்கூடிய அமௌண்ட் பாதுகாப்பா இருக்கும். மக்கள் இன்னைக்கு நம்ம இவ்வளவு கொடுத்தோம்னா நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி போறாங்க. பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 8000 மாசம் ரிட்டர்ன்ஸ், இது வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த 1 லட்சமும் கிடையாது, மாசம் கொடுக்கக்கூடிய அந்த 8000 இல்லாம மக்கள் எவ்வளவு பேர் தலையில துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் எல்ஐசில கிடையாது. நீங்க என்ன அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்ஐசி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். இந்த அமௌண்ட் மேபி உங்களுக்கு கம்மியானதா இருக்கலாம். இன்னொரு விஷயம், எல்ஐசி பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டேர்ம் எடுக்கலாம். லாங் டேர்ம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். இன்னொன்னு, லாபத்துக்காக மட்டும் எல்ஐசி கிடையாது, உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக. இது எல்லாரும் உணரும். குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் எல்ஐசில பண்றது. ஒண்ணு இல்ல, நம்ம இன்னைக்கு நல்லபடியா சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறோம், நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒண்ணு நடக்கக்கூடாது, ஒண்ணு எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் நடுத்தெருவில் வந்து நிற்கும். அன்னைக்கு நம்ம குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதனால வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க, நீங்க ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு குடும்பத்துடைய பாதுகாப்பு. இன்னொரு விஷயம், இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக, உங்க குடும்பத்துடைய சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோம். எல்ஐசி பிராண்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்ட கூட எல்ஐசி வந்து பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது எல்ஐசி வந்து பார்த்தா நான் லிங்க்டு பிளான் நிறைய இருக்கு. எல்ஐசி வந்து பார்த்தா ஷேர் மார்க்கெட் கூட லிங்க் வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் பார்த்தா சொன்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க. இல்ல அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கட்டின அமௌண்ட் கூட வராம போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கும் பாதுகாப்புன்றது வேணும், வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உத்தரவாதம்ன்றது வேணும். அப்படி இருக்கும்போது எல்ஐசி உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க, வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உத்தரவாதமும் கொடுக்குறாங்க. எல்ஐசி கிட்டத்தட்ட 70 வருஷமா கோடிக்கணக்கான குடும்பங்களை பாதுகாத்துட்டு வருது. இப்ப பாருங்க, செப்டம்பர் 1 2026 வந்துச்சுன்னா 70வது வருஷம் எல்ஐசியுடைய ஆனிவர்சரி கொண்டாட போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க பணத்துக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய மக்கள் எங்கெங்கயோ பணத்தை கொடுத்த பணத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது, வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்ஐசி உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய பணத்துக்கும் பாதுகாப்பும் கொடுக்குது, நீங்க வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு எல்ஐசியோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 61 லட்சம் கோடி. அதாவது எல்ஐசிக்கு காம்படிட்டரா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 23 பேர் கிட்ட இருக்காங்க. எல்ஐசியுடைய சொத்து, அதாவது இந்த 61 லட்சம் கோடி எல்ஐசி ஒரு நிறுவனத்துடைய சொத்து. இவங்க 23 பேர் எல்ஐசியுடைய போட்டியாளர்கள். அந்த 23 பேருடைய சொத்து நான் சேர்த்தோம் அப்படின்னா எல்ஐசியோட சொத்துக்கு கால்வாசி கூட வரல. அப்படின்னா பாத்துங்க எல்ஐசி எவ்வளவு பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனுக்காக வந்து எல்ஐசி ரன் பண்றாங்க. பட் மற்ற நிறுவனம் அப்படின்னா அவங்களுடைய லாபத்துக்காக ரன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்பு வேணும், நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உத்தரவாதம் வேணும். இது நமக்கு கம்மியா கூட இருக்கலாம். ஸோ இந்த முக்கியமான தகவல் மக்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. எல்ஐசி உங்களுக்கு நீங்க 5000 கொடுங்க, உங்களுக்கு 50000 கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. கேரண்டி
அப்படின்ற வார்த்தை முக்கியம். எல்ஐசி ஒரு நிறுவனம் மட்டும்தான் சாவரின் கேரண்டி இருக்கு. கவர்மெண்ட் பேக்கட் கம்பெனி, அதாவது எல்ஐசிக்கே இது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கவர்மெண்ட் நான் உங்களுக்கு துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதனால நீங்க எல்ஐசியை நம்பி பணத்தை எடுத்து கொடுக்கலாம். இப்ப கூட பாருங்க, எல்ஐசி மற்ற நிறுவனங்கள் காட்டு எல்ஐசி தான் பிக்ஸட் டெபாசிட் அதிகம், என்னுடைய பணத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எடுத்து எல்ஐசியில் தான் பிக்ஸட் டெபாசிட் பண்றாங்க அவங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்புக்காக. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான போனஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்ஐசி எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாதுகாப்பா இருக்கணும், என் பணம் பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரது கம்மியா கூட இருக்கலாம், என் பணம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் எல்ஐசி சூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் நாம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒரு உத்தரவாதமான அமௌண்ட் பெறலாம். இது என்னுடைய மார்க்கெட்டிங்காக போடக்கூடிய பதிவுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும், மக்கள் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். நாங்க கிட்டத்தட்ட 23 வருஷமா எல்ஐசியில இருக்கோம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல பாலிசி எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 1000 பேருக்கு மெச்சூரிட்டி கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பலனடைவாங்க. இன்னொன்னு, மக்கள் நிறைய பேர் எல்ஐசில நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய அட்வைசரா ஏஜென்ட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஏஜென்ட் வேணும், நல்ல அட்வைசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆளு உங்க சரௌண்டிங் வீடியோ பார்க்கக்கூடிய நபர் உங்க சரௌண்டிங் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும்.